எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களில் ஒருவன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் எம்ப்ளாயீஸ் த லெட்டர் ஆஃப் அ பிஸ்னஸ்மேன் டு ஹிஸ் சன் என்கின்ற புத்தகத்தில் எம்ப்ளாயீஸ்னு ஒரு டாப்பிக்கை பற்றி மிக அருமையாக தெளிவாக விளக்கி சொல்லியிருக்காங்க. அது என்னங்கிறத இப்போ பார்ப்போம். எம்ப்ளாயீஸ் ஊழியர்கள். இந்த டாப்பிக்கின் முக்கிய கருத்து, ஒரு பிஸ்னஸ்மேன் தனியாக பிஸ்னஸை பெரிய அளவுக்கு வளர்க்க முடியாது. சரியான எம்ப்ளாயீஸ் தேர்ந்தெடுத்து அவர்களை சரியாக நடத்தி அவர்களின் திறமையை பயன்படுத்த தெரிந்திருக்க வேண்டும் என்பதாகும். எம்ப்ளாயி என்பது வெறும் வேலை செய்யும் நபர் அல்ல. ஒரு நல்ல எம்ப்ளாயி பிஸ்னஸ்க்கு நேரம், திறமை, அனுபவம், ஐடியாஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி ஆகியவற்றை கொண்டு வருகிறார். அதனால் எம்ப்ளாயீஸை வெறும் சேலரி கொடுத்து வேலை வாங்கும் மனிதராக பார்க்கக்கூடாது அப்படின்னு இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காங்க. சரியான மனிதரை தேர்வு செய்வது. ஒரு பிஸ்னஸ்மேன் எம்ப்ளாயியை தேர்வு செய்யும்போது ஸ்கில் மட்டும் பார்க்கக்கூடாது. அவர்கிட்ட திறமை, அது கூட அவர்கிட்ட நல்ல கேரக்டர் இருக்கா, அப்புறம் அவர்கிட்ட நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி வருதா, அப்புறம் ஆட்டிடியூடு, இவற்றையும் பார்க்க வேண்டும். ஒருவருக்கு ஸ்கில் அதிகமாக இருந்தாலும் அவர் டிஸ்ஹானஸ்ட், அதாவது நேர்மையற்றவராக அல்லது இர்ரெஸ்பான்சிபிள், பிஸ்னஸ்க்கு பிரச்சனையாகலாம். நல்ல எம்ப்ளாயியை எப்படி நடத்த வேண்டும்? எம்ப்ளாயிகளிடம் மரியாதையாக பேச வேண்டும். அவர்களின் ஐடியாஸை கேட்க வேண்டும். நல்ல வேலை செய்தால் ரெக்கக்னிஷன் கொடுக்க வேண்டும். தேவையான ட்ரைனிங் கொடுக்க வேண்டும். தவறு செய்தால் காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் அவமானம் படுத்தக்கூடாது. ஒரு நல்ல ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் உருவானால் எம்ப்ளாயி பிஸ்னஸை என் வேலை என்று மட்டும் பார்க்காமல் நம் பிஸ்னஸ் என்று பார்க்க தொடங்குவார். நம்பிக்கை முக்கியம். ஒரு பிஸ்னஸ்மேன் எல்லா சிறிய விஷயங்களையும் தானே கண்ட்ரோல் செய்ய முயற்சி செய்தால் பிஸ்னஸ் வளர்ச்சி ஸ்லோ ஆகலாம். சரியான எம்ப்ளாயியை தேர்வு செய்வது, அப்புறம் ரெஸ்பான்சிபிலிட்டி, அத்தாரிட்டி, நம்பிக்கை கொடுக்க வேண்டும். ஆனால் பிளைண்ட் ட்ரஸ்ட் அல்ல. ட்ரஸ்ட் ப்ளஸ் அக்கௌண்டபிலிட்டி இரண்டும் சேர்ந்து இருக்க வேண்டும். எம்ப்ளாயியின் மோட்டிவேஷன். சேலரி முக்கியம், ஆனால் சேலரி மட்டும் மோட்டிவேஷன் அல்ல. ஒருவருக்கு ரெஸ்பெக்ட், growth ஆப்பர்ச்சுனிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்ரிசியேஷன், லேர்னிங் கிடைத்தால் அவர் அதிகமாக ஈடுபடலாம். எம்ப்ளாயி மற்றும் என்டர்பிரினியர். என்டர்பிரினியரின் வேலை எல்லாவற்றையும் தானே செய்வது அல்ல. அவர் என்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியாது, ஆனால் சரியான மனிதர்களுடன் சேர்ந்து பெரிய விஷயங்களை செய்ய முடியும் என்ற மைண்ட்செட் வைத்திருக்க வேண்டும். முக்கியமான லெசன். குட் எம்ப்ளாயீஸ், குட் டீம், குட் பிஸ்னஸ். ஆனால் அதைவிட முக்கியமானது, ஒரு பிஸ்னஸ்மேன் தனது எம்ப்ளாயீஸை எப்படி நடத்துகிறாரோ அது அவருடைய லீடர்ஷிப்பை காட்டுகிறது. கவனமாக எம்ப்ளாயியை கம்பெனிக்கு எடுக்கணும். அதிலிருந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி, அப்புறம் அவங்கள புத்திசாலித்தனமாக நம்பணும். அப்புறம் நம்ம அவங்கள ரொம்ப நேர்மையாக நடத்தணும். அப்புறம் அவங்கள நம்ம ஹோல்டு அக்கௌண்டபிளாக வச்சுருக்கணும். இந்த வீடியோ கடைசி வரை பார்த்த எல்லோருக்கும் நன்றி.